எல்லாரும் எனக்கு எங்கே போனாலும் தோ சந்தோஷ் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ சிஎம் ஆயிட்டாரு விஜய், உங்கள் பையன் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it. நீ எதை வேணால் சொல்லு, நாங்கள் ஒத்துக்கிறோம். சினிமாவில் இருக்க மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமெல்லாம் இல்லை, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் அப்படி சொல்லும்போது வலிக்குது சார். எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு உங்கள் எல்லாரையும் காயப்படுத்தினது ஒரு சின்ன தப்பு மட்டும்தான். பர்சனல் லைஃபா ப்ரொஃபஷ்னல் லைஃபா ரெண்டுமே 50-50 இருக்கும் போது நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பர்சனல் லைஃப்பில் 1% எக்ஸ்ட்ராவா The next award this beautiful evening is truly a very, very special award, and the category is also very special. The VBJ JFW Achievers Awards 2026 the Lifetime Achievement Award. ஒருத்தருடைய வாழ்க்கையின் பயணம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுடைய இந்த ஜேர்னி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் உருவாக்கியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு பர்சனாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேடையில் அடுத்தபடியாக விருது வாங்க போகிறாங்க. அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக I'm going to please request our very own Ponniyin Selvan Ravi Mohan sir to please join us on stage. ஹாய் சார். சார் எப்படி சார் ஸ்மார்ட்டாகவே இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். எப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியல, பிடிச்சிருக்கிறத போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி சொல்லும்போது வலிக்குது சார். எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். That's what we want to see you always. கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கேன். எங்களோட சந்தோஷ் எப்பயுமே சந்தோஷமாக தான் சார் இருக்கணும். எஸ், ஆல்வேஸ். சார் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் டே சார். இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இட் இஸ் ஆல்சோ த JFW அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டே. பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சார். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான். இன்னைக்கு ரவி மோகன் அவர்கள் 23 ஆண்டுகளாக இண்டஸ்ட்ரியில் கால் பதித்து அந்த ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனை இந்த மேடையில் செலிப்ரேட் பண்ணுறது. 23 years ladies and gentlemen of this amazing human being called Ravi Mohan. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் அவருக்காக. 23 wholesome years of being in the industry. எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனக்கு இந்த வருஷம் 46 வயசு ஆக போகுது. அதில் 23 வருஷம் டிவைடட் பை 2, half my life நான் சினிமாவில் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு உங்கள் எல்லாரையும் காயப்படுத்தினது ஒரு சின்ன தப்பு மட்டும்தான். பர்சனல் லைஃபா ப்ரொஃபஷ்னல் லைஃபா ரெண்டுமே 50-50 இருக்கும் போது நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பர்சனல் லைஃப்பில் 1% எக்ஸ்ட்ராவா நான் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அன்பிலையும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட நீ எதை வேணால் சொல்லு, நாங்கள் ஒத்துக்கிறோம். சினிமாவில் இருக்க மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க சொன்னதை நான் ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு உங்கள் எல்லார் முன்னாடியும் பகிரங்கமெல்லாம் இல்லை, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். சினிமாவுக்கும் உங்களுக்கும் என்னை விரும்புகிற என் ரசிகர்களுக்கும் நான் என்றைக்குமே இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக திரும்பி வருவேன், வந்துட்டே இருக்கேன்.
உங்கள் சந்தோஷா, உங்கள் குமரனா, உங்கள் துருவனா, உங்கள் தனி ஒருவனா, உங்களுடைய பொன்னியின் செல்வனா, உங்களுடைய கராத்தே பாபுவா கண்டிப்பாக நான் திருப்பி வருவேன். அந்த நம்பிக்கை கொடுத்தவங்க எல்லாருக்கும் மண்டிட்டு நான் வணக்கம் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ். எனக்கு என்ன ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னா, என்னதான் நான் என்ன பேசியிருந்தாலுமே அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தது. மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் எப்படி பேசுறதுன்னு தெரியாதவங்கெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, சார் உங்களால் நானும் இது பேசணும்னு நினைக்கிறேன் சார்னு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு நான் என்றைக்குமே நான் தப்பு நடக்கவே நடக்காது. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் அன்பிலையும் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்லேயும் என்னுடைய புது வாழ்க்கை தொடரும். அது உங்கள் எல்லாருக்கும் நான் wholeheartedly I'm grateful to all of you. Thank you so much for this love and support and this kindness. Thank you. அது நீங்க ஒருத்தர் இல்ல, அரங்கம்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். To our very own Ravi Mohan sir, we love you சொல்லலாமா? Ravi Mohan sir, we love you சொல்றீங்க, okay? Ravi Mohan sir, We love you, sir. in abundance sir, we love you. I love you too. Thank you guys. I love you all. Thank you. Thank you. இந்த 23 இயர்ஸில் வந்து உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் கூடவே எப்பயுமே இருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு மொமெண்ட், மறக்க முடியாது ஃபேன் மொமெண்ட் அப்படின்னா? கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் என்ன தான் நம்ம திறமைன்னு சொன்னாலும் லக்குன்னு சொன்னாலும் எது இருந்தாலுமே ஃபேன்ஸுடைய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அன்பில் தான் நம்ம வளருவோம் அப்படின்றது நான் இந்த 23 வருஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி செய்யக்கூடாத விஷயம் இருந்தாலும் அது எனக்கு எப்படி அப்படி பண்ணாங்கன்னு தோணுச்சு. கையில் பச்சை குத்திக்கிட்டு என் பேரை வந்து அதோட ஒரு வேலையும் சேர்த்து பச்சை குத்திட்டு நம்ம எப்படி ரத்தத்தில் எழுதுவோம் இல்லையா ஜெயம் படத்தில், அந்த மாதிரி ஒரு அதே ஃபாண்ட்டில் அப்படியே பச்சை குத்திட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், மனசில் வச்சுக்கோங்க, உடம்பில் எதுவும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு. ஐ வில் ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு ஃபாலோ மீ இன் சர்டன் திங்ஸ். இப்போ நான் சொல்கிறதும் அப்படி தான். அம்மா பேரை குத்திக்கோங்க, அப்பா பேரை குத்திக்கோங்க, பசங்களோட பேரை குத்திக்கோங்க. ஆனால் நான் வந்து என்ன அப்படி எனக்கு அவ்வளோ எனக்கு பாசம் கொடுக்காதீங்க, மனசுலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் உங்களுடைய பாசத்தை என்றைக்குமே நான் மனசுலேயே தான் வச்சுக்கிட்டு நான் இருந்துகிட்ருக்கேன். அண்ட் நிறைய நடந்திருக்கு. பைக்லேயே துரத்திட்டு வருவாங்க, என்னால் போன்னு சொல்ல முடியாது. ஹைவேயாக இருந்தாலும் நிறுத்தி அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கப்பா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மனசில் அந்த அன்பை வச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் கண்டிப்பாக. அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் டு பி டாக்கிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஃபேன். எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அண்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் என்றைக்குமே எனக்கு லைஃப்பில் இருக்கும்னு நம்புகிறேன். சார், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஜெயம் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்பா வந்து ஜெயம் படமோட போஸ்டரை நின்று பார்த்து ரசிச்சுட்டு உணர்வு பூர்வமாக அதை உள்ளேற்றுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தார். ஸோ இந்த தருணத்தில் அப்பா கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட் வுட் இட் பி? அப்பா மட்டுமே இல்லை, அவர் எனக்கு குருவும் கூட. ஸோ என்னுடைய டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் அவர் என்ன பண்ணுறாரோ அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் அவர் என் லைஃப்பில் எப்போல்லாம் வந்து பல தடவை விளக்கேற்றி வச்சுருக்காரு அவர். அதெல்லாம் எனக்கு கவுண்ட் பண்ணவே முடியாது. எப்போல்லாம் நான் துவண்டு போகிறேனோ அப்போல்லாம் ஒரு ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர். அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஆந்திராவில் வந்து கொடி கட்டி பறந்துட்டுருக்கிறப்ப தமிழில் பையனை வச்சு படம் பண்ணணுன்னு தான் வந்தார். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் அப்படின்றதுனால. அவர் அப்போவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 crores ப்ராஃபிட் மாதிரி இருந்துச்சு அவருடைய அந்த பிஸ்னஸ். அதெல்லாம் விட்டுட்டு பையனுக்காக வந்து புது ப்ரொடியூசர் மாதிரி வந்து பண்ணுறதெல்லாம் எந்த அப்படி சொல்ல முடியாது. எங்கள் அப்பா எனக்கு பண்ணியிருக்காருன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். அந்த மாதிரி நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. அண்ட் அவர் எனக்கு இருக்கிற
வயசை கொஞ்சம் கொடுக்க முடியும்னா அவருக்கு தான் கொடுப்பேன் நான் கண்டிப்பாக. அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னா எதுக்கு சொல்வீங்க சார்? சாரியா? அது ஒரு நிறையா இருக்குன்னு ஒரு 100 விஷயம் இருக்குது சாரி சொல்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சாரியா, அப்பா சாரிப்பா, நான் ஏதாவது உங்கள் மனசை காயப்படுத்தியிருந்தா சாரின்னு ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி கூட சொல்லலைன்னா என்னைக்கு தான் நம்ம சொல்கிறது. அண்ட் சாரி, தேங்க்யூ, லவ் யூ, கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர். சார் நீங்கள் எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்களோ அதே மாதிரி இன்னும் அழகாக உங்களை பற்றின ஒரு சர்ப்ரைஸ் எல்இடியில் காத்துட்ருக்கு சார். உங்களை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, யார் என்னன்னு பார்த்தலாம் சார். எல்இடி ப்ளீஸ். எங்கள் ஹீரோ ரவி உங்கள் ஹீரோவாகி தமிழ் சினிமாவில் ஹீரோவாகி நீங்களாம் அவனை அங்கீகரித்து ஒரு பெரிய இடத்துல வச்சு என்னோட 23 வருஷம் ஆகுது. ஜெயம் ரிலீஸ் ஆகி 23 வருஷம். அவ்வளோ பூரிப்பாக இருக்குது. அவனுடைய எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு ரொம்ப பூரிப்பாக இருக்குது இந்த நாளில். அது எவ்வளோ பூரிப்பாக இருக்கும் எனக்குன்னு எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது அவனுக்கும் தெரியும். நான் ஏன் எங்கள் ஹீரோன்னு சொன்னேன்னா, அவன் உங்களுக்குலாம் ஹீரோவை அறிமுகம் வரதுக்கு முன்னாடி வீட்டில் ஒவ்வொரு நாளுமே அவன் ஒரு ஹீரோவை தான் இருந்தான். 7-7.5 வயசில் வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சு 10 வயசில் 5 மணி நேரம் விடாமல் ஒரு செகண்ட் விடாமல் டான்ஸ் ஆடின ஒருத்தனை வந்தால் எங்களை வந்து ஆச்சரியப்படுத்தாத நாளே கிடையாது. அப்படி நாங்கள் ரசித்த நாட்கள் அன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி 23 வருஷம் அப்படிங்கும்போது அவன் இதுவரை வாழ்ந்த நாட்களில் பாதிக்கு மேலே அவன் ஹீரோவாக வாழ்ந்திருக்கான். சந்தோஷமாக அது கூட பிறந்தவனா அந்த ஹீரோயிசம், அவனுக்குள்ள இருக்கிற ஹீரோயிசமை நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஜெயமில் இருக்கிற ரவி ஆகட்டும், இல்லை எம் குமரனில் இருக்கிற குமரன் ஆகட்டும், சம்திங் சந்தோஷ் ஆகட்டும், சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷ் ஆகட்டும், திலாலங்கடி கிருஷ்ணாவாகட்டும், தனி ஒருவன் மித்ரனாகட்டும், அவன் பொறுப்பை அவன் பார்த்துக்கிட்டான். அவன் பக்கமே நான் போக மாட்டேன். அந்த அத்தனை கதாபாத்திரங்களும் ரவியை தவிர வேறு யாருமே ஜெயிக்க வச்சிருக்க முடியாது. அந்த ஒவ்வொரு தமிழ் சினிமாவும் உங்கள் நெஞ்சில் ஒவ்வொருத்தர் நெஞ்சிலும் எவ்வளோ கூடியிருக்குன்னு தெரியும். அதுக்கு மிக காரணம் என்ன, அந்த ஹீரோ கேரக்டரை கொண்டு போய் சேர்த்ததுக்கு காரணம் முழுக்க அவனுடைய பக்குவம், அவனுடைய அறிவு, திறமை, உழைப்பு. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமும் அவனுக்கு வேணும். அது எப்போவுமே உண்டு. தமிழ் சினிமா, தமிழ் ரசிகர்கள் அவனை எங்கேயோ வச்சுருக்கீங்க. அவன் கூடவே வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் எப்படி பார்த்தோமோ அது உங்கள் வீட்டு பிள்ளையை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது எப்பவும் பார்க்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அப்பா அம்மா ஆசீர்வாதம் அவன் எப்போவுமே உண்டு அவனுக்கு. உங்கள் ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். அவன் வந்து பல வெற்றிகள் பெற்று அவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை மேலே கொண்டு வந்த உழைப்பு அவனுக்கு என்றைக்கும் இருக்கும். அது அவனை மேலும் கொண்டு போகும். உங்கள் ஆசீர்வாதமாக அவனை மேலே கொண்டு போகும் நம்பிக்கையில் நல்ல நாளில் நான் வந்து அவனை விஷ் பண்ணுறேன். அவனுடைய எல்லாமுமாக நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் பார்க்கணுன்னா அவர் அண்ணன் தான் பார்க்கணும். ஏன்னா he always has the nicest things. உங்களுடைய உழைப்பை ரொம்ப அப் க்ளோஸாக பார்த்த ஒரு நபர். இந்த வீடியோ பைட்டு பார்க்கும்போது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது சார். வெரி ஹாப்பி. ஏன்னா இதான் பைக் ஓட்ட சொல்லிக் கொடுத்து, சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுத்து, சினிமாவும் சொல்லிக் கொடுத்து, அப்படியே தான் நாங்கள் ஒன்றாவே பேசி டைனிங் டேபிள் கான்வர்சேஷன் சினிமாவை பற்றி தான் இருக்கும். அண்டு ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே சினிமாவில் மேலே பேஷனேட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேராக நடக்கிற ஒரு விஷயம். அது எங்களுக்கு நடந்திருக்கு எங்கள் ஃபேமிலியில். அந்த ஒரு பேஷன் தான் இவ்வளோ வருஷம் எங்களை ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக 50 வயசு ஆனாலும் சரி, 50 வருஷம் சினிமாவில் ஆனாலும் சரி, இந்த பேஷன் மட்டும் குறையக்கூடாதுன்றது ஒரு ஃபேமிலி ரூலாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். சினிமாவில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா போவோம். அங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்த படங்கள் வந்து ஆழமாக மைண்டில் பதிஞ்ச படங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு 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 வளர்ச்சி கிடைக்கும் சினிமாவில். அதுக்கு அவர் எப்போவுமே உறுதுணையாக தான் இருப்பார். Alright sir, so the moment has come. நீங்கள் யாருக்கு அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அவார்ட் யாருக்கு அப்படின்றத இந்த அழகான ஏவியில் பார்க்கலாம். VBJ JFW Achievers Awards 2026. Beginning her journey in Tamil cinema with Bhairavi, Geeta built a stellar career of over 200 films across Tamil, Malayalam, Telugu and Kannada.
From Tamil classics like Pudu Pudu Arthangal, Keladi Kanmani, Alagan, and Kalki to her powerful portrayal of Indra in the iconic Panchagani and acclaimed Malayalam films like Vaishali and Ayyar the Great, she consistently delivered performances that left a lasting impact. Her work in Telugu, from her debut Manavuri Pandavalu to Nuvostanante Nenodantana, and Kannada classics like Eradu Rekhegalu, Aruna Raga, and Akasmika, reflect a career defined by versatility and excellence. After a break from cinema, she returned with a new chapter, effortlessly portraying memorable mother characters in films like Sivagasi, Unakkum Enakkum, and Santosh Subramaniam, making yet another chapter in a career defined by versatility and timeless appeal. JFW proudly presents the Lifetime Achievement Award to K.S. Geeta. வாழ்த்துக்கள் மேம். ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அம்மாவும் பையனையும் ஒரே இடத்துல நாங்கள் பார்க்குறோம். நிஜத்தில் வெரி வெரி ஹாப்பி. சந்தோஷ் கையிலேருந்து வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கணும். நான் இது எதிர்பார்க்கல, நீங்கள் என் பையன்கிட்ட இருந்து இந்த அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்றது எனக்கு ரொம்ப என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. நான் பைரவி படத்தில் நடித்தா கூட என்ன பட்டை தீத்தி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது கேபி சார் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கன்னட படத்தில் நடித்தேன், இரு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நினைத்தாலே இனிக்கும். இப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, நடிக்கவும் வராது, பேசவும் தெரியாது, பயப்படுவேன் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். புது புது அர்த்தங்கள், கல்கி, அழகன், அப்படி ஒவ்வொரு படமாக எனக்கு கன்னட படத்தில் நடிக்க போகும்போது 2 ரேக்கே பண்ணேன். அது வச்சு நான் ஒரு 50 படம். அதுக்கப்புறமா மலையாளத்தில் போனேன், அங்கேயும் ஒரு பஞ்சாக்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு 80 படத்துக்கு மேலே நடித்தேன். ஆனால் மலையாளம் கன்னடா நடிக்கும்போது வேறு கேரக்டர்ஸ் இருந்தது. ஆனால் தமிழில் நான் கொஞ்சம் படம் நடிச்சிருந்தாரு கூட எல்லாரும் எனக்கு எங்கே போனாலும் இதோ சந்தோஷ் வரலையா அப்படின்னு கேட்பாங்க, சுப்பிரமணியம் வரலையான்னு கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ சிஎம் ஆயிட்டார் விஜய், உங்கள் பையன் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கொடுத்து இந்த JFW அவார்டு எனக்கு கொடுத்த மீனா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் ஒன்று, ஒரு சின்ன கேரக்டர் தான் நான் பண்ணேன் கேளடி கண்மணியில். அந்த ஒரு பாட்டிலேயே எல்லா வீட்லேயும் அந்த குழந்தைங்க என் பாட்டை கேட்டு தான் தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த் சார் கூட இங்கே இருக்காங்க, அவரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இதை கொடுத்ததுக்கு. மேம், சந்தோஷ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, அம்மாக்கே அவார்ட் கொடுக்குறது அப்படின்னு அவர் தான் கேட்கணும். சொல்லுங்கள் சார், அம்மிக்கே அவார்ட் கொடுத்துருக்கீங்க. நான் உலக மகா ஃபேன் அவங்களுக்கு. இவங்க சொன்ன எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் 4-5 தடவை வேறு பார்த்துருக்கேன். படம் நல்ல படம் அது வேறு, அவங்களுக்காக பார்க்கறது மினிமமாக 2 தடவை அவங்களுக்காக நான் பார்த்துருக்கேன். சந்தோஷ் சுப்ரமணியமில் முதல் தடவை அவங்க கூட ஆக்ட் பண்ணோன்னு சொன்ன உடனே நான் போய் உட்காந்துருவேன். ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. அது ஒரு க்ளோஸ்அப் அவ்வளோ ரசிக்க வைப்பாங்க, அவ்வளோ எமோஷன் இவ்வளோ க்ளீனாக இருக்கும். அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹர். இந்த மாதிரி க்ளீனாக ஒரு எமோஷன் பண்ணோன்னா அதுக்கு ஜென் லெவல் கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். அது எப்போவுமே நான் அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். அண்ட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன் அவங்க டெடிகேஷன் பற்றி. நாங்கள் துபாயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கக்கூடும். ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது கார் அவங்க போய் நிற்கும், நான் இறங்கிட்டேன், அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் பின்னாடி அந்த வண்டியை ஒரே இடித்தாங்க. வண்டி இங்கேருந்து ஹேண்ட் பிரேக் போட்ட வண்டி அவ்வளோ தூரம் போய் நின்றுச்சு.
எங்களுக்கு ஒரு நிமிஷம் நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சோம். போய் பார்த்தா மேம்னா அவங்க இப்படி போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கத்துறோம் வாங்க தூக்குறோம், போய் எடுத்துகிட்டு போய் அப்புறம் தண்ணி தெளித்து இது பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நாங்கள் எல்லாம் பயப்படுவோம்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க. அவங்கள பற்றி அவங்க கொஞ்சம் கூட இருந்துக்கல. அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வாங்க நம்ம ஷூட்டிங் போகலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டெடிகேஷன்லாம் இருக்கிறதெல்லாம் அது உயிரையும் தாண்டி ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு தான். இன்றைக்கும் மறக்க முடியாது எனக்கு. அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பாவும் சரி, உங்கள் அப்பாவும் சரி, டைரக்டர் அண்ணாவும் சரி, ஒரு வீடு மாதிரி தான். 2 படம் பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதனால் அவங்க எங்கே போனாலும் வந்து ரவியோட எனக்கு பையன் அப்படின்வாங்க. நிஜமாகவே எனக்கு ஒரு பையன் இருக்கார், அவர் குட்டி 25 வயசு. அவர் வாங்கி அவர் கையில் எனக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. It is also very special that நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இந்த மேடையில் இருக்கீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்னீங்கல்ல சந்தோஷ் வரலையான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சிஎம் சார் உங்களுடைய மகனாய் வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்ற பாராட்டு. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஆழமான அங்கமாக மாறி இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் that in our lives. பெரிய ஒரு ரிக்வெஸ்ட், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் 2 பேருமே கிளாசிக்கல் டான்சர்ஸ். சுத்தமாக கிடையாது. நான் டான்ஸ் ஆடினா சாணி மதிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மேம் சொல்கிறீங்க? எழுதியிருக்காங்களே விக்கிபீடியாவில் 3 பேஜ். அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு டான்ஸ் வருமா இல்லையான்னு வசந்தை கேட்டால் தெரியும். வசந்த் சார் கேளுங்க, தயவு செய்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ஆமா தானே சார்? இல்ல ஆமா தானே சார்? ஆமா சார், ஜஸ்ட் ஆக்ஷன் நீங்க சொல்லுங்க சார், மத்தபடி ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஏன்னா டைரக்டர் சார் சொல்லுவார், என்னம்மா சாணி மதிக்கிற மாதிரி டான்ஸ் பண்றியா, கரெக்டாக பண்ணுவான்னு. கலா மாஸ்டருக்கு தெரியும் சார். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் மம்மியும் மகனும் ஏதோ ஒரு பாட்டு வரும்போது சும்மா ஒரு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஹோல்ட் ஈச் அதர் அண்ட் டான்ஸ். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு மம்மி சன்னோடைய டான்ஸ் மொமெண்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்க, அவ்வளோதான். பாத்தீங்களா என்னோட சந்தோஷ, பாத்தீங்களா? தட்ஸ் மை சன், ஐ லவ் யூ. அப்பா மட்டும் இங்கே மிஸ்ஸிங், அதனால் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ டாடி வந்ததுக்கு. அண்ட் கீதாம்மா, நீங்கள் இந்த மேடையில் இருக்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு. 23 இயர்ஸ் ஆஃப் ரவி மோகன் அவர்களுக்கு. அதனால் JFW குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய மகனுக்காக ஒரு குட்டி செலிப்ரேஷன் இந்த மேடையில் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. கைஸ், பிரிங் இட் அப் ஃபார் அஸ். ரவி சார், மேடையில் நீங்கள் இருக்கும்பொழுது, அம்மா கூட இருக்கும்பொழுது, உங்களுடைய மனசாட்சி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுது. சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். நான் தான் உங்களுடைய மனசாட்சி. ஆக்சுவலாக என் பேர் ஜெயம் ரவி, நீங்கள் ரவி மோகன். எனக்கு தான் இப்போ 23 இயர்ஸ்க்கு நீங்கள் கேக் கட் பண்ணீங்க. சந்தோஷம் தானே? லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இனிமேல் நடிக்க மாட்டேன்லாம் சொன்னீங்க. என்ன கேட்காம மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியை ஏன் கழட்டி விட்டீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்னு. இனிமேல் ப்ராமிஸ் பண்ணுங்க, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. இனிமேல் அப்டேட் மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கணும் சார். நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துடாதீங்க. இனிமே எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. தேங்க்யூ. ஆமாம். ஒரு மனசாட்சியாக நான் போய் அவரை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? Thank you so much.
Thank And you. Geeta ma'am, thank you so much for coming and being on stage. அந்த விருது உங்க கையில எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் வார்த்தைகளால சொல்லவே முடியல. அவ்வளவு அழகா இருக்கு. ப்ளீஸ் வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுக்கோங்க. என் கண்ணே பட்டுடுச்சு. Thank you, thank you, thank you. Thank you. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதம் தம். VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.